வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முந்திரி பருப்பினுடைய மருத்துவன்மைகளை பத்தி பார்க்க போறோம். முந்திரி பருப்பு நமக்கு ஏற்படக்கூடிய மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பல்வேறு இதய நோய்களினுடைய அபாயத்தை குறைக்கிறது. இது தவிர முந்திரி பருப்புல பொட்டாசியம், ஆக்சிஜனேற்றம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால இது இதய ஆரோக்கியத்தை இன்னும் உங்களுக்கு மேம்படுத்தும். முந்திரி பருப்புல இருக்கக்கூடிய மெக்னீசியம் பார்த்தீங்கன்னா அதிக ஊட்டச்சத்து மதிப்பு கொண்டிருக்கிறதால எலும்பு ஆரோக்கியத்திற்கெல்லாம் உங்களுக்கு முந்திரி பருப்பு ரொம்ப ரொம்ப ஏற்றது. ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் முந்திரி பருப்பை நம்ம எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம், என்னென்ன சத்துக்கள் முந்திரி பருப்பில் நிறைந்திருக்கிறதுல நம்மளுடைய நோய்கள் குணப்படுத்தப்படுகிறது அப்படின்றத பத்தி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உடல் எடையை நீங்க ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு முந்திரி பருப்பை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு முந்திரி பருப்புல அடங்கி இருக்கக்கூடிய மெக்னீசியம் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். முந்திரி பருப்புல இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வளர்ச்சிதை மாற்றத்தை வேகப்படுத்துறதுக்கும் கொழுப்பை எரிக்கிறதுக்கும் உதவி செய்யறதால உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கும் இந்த முந்திரி பருப்பு. மேலும் முந்திரி பருப்பு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப நல்ல புரதத்தோட ஒப்பீடு பண்ணும்போது அதில் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புரோட்டீன்ஸ் ஆதாரம் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ தினசரி சரியான அளவு நீங்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு இந்த முந்திரி பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது உண்மையில் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கலாம். சர்மம் உங்களுக்கு பளபளப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் முந்திரி பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். முந்திரி பருப்புகளில் செலினியம் அதிகமாக இருக்கு. இது விட்டமின் ஈவோட ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படும். இது தவிர முந்திரி பருப்புகள் இருக்கக்கூடிய காப்பர், தாமிரம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை பளபளப்பாகவும் மாற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். அதே போல பொலிவாகவும் உங்களுடைய சருமத்தை மாற்றிடும். முந்திரி விதைகளில் தயாரிக்கப்படக்கூடிய முந்திரி ஆயில் நிறைந்திருக்கக்கூடிய செலினியம், ஜிங்க், மெக்னீசியம், இரும்பு சத்துக்கள் மற்றும் பாஸ்பரஸ் எல்லாமே சருமம் ஆரோக்கியமாகவும் சுருக்கங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய சருமம் பளபளப்பாக இருக்கும். முந்திரி பருப்பு சாப்பிடும் போது ஆரோக்கியமான கண் பார்வையை நீங்க பெறணும், கூர்மையாக உங்களுடைய கண் பார்வை இருக்கணும் அப்படின்னா முந்திரி பருப்பு நீங்க எடுத்துக்கலாம். முந்திரி பருப்புகளில் அதிக அளவு லூடின் மற்றும் பிற முக்கிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இது நம்மளுடைய கண்களை சேதமடையாமல் பாதுகாக்கும். ஆரோக்கியமான கண் பார்வை உறுதி செய்யறதால வயதானவர்கள் கூட தினசரி தேவையான அளவு முந்திரி பருப்புகளை சாப்பிடுவதன் மூலம் குருட்டுத்தன்மை ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைச்சிக்கலாம். மேலும் கண்புரை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். முந்திரி பருப்புல காணப்படக்கூடிய ஜியாக்சாந்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் பாதிப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கு. ஒட்டுமொத்தமாக உங்களுடைய கண் பார்வையை நீங்க கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னாலும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை முன்னாடியே வராமல் தடுத்து குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சாலும் முந்திரி பருப்பு நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒற்றை தலைவலி கடுமையாக உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கான சிகிச்சையில நீங்க இருக்கும்போது முந்திரி பருப்புகளையும் எடுத்துக்கோங்க, கியூர் பண்ணிக்கலாம். பொதுவாக மெக்னீசியம் பற்றாக்குறை பல உடல்நல பிரச்சனைகளை நம்மளுடைய உடல்ல ஏற்படுத்தும். உடல்ல மெக்னீசியத்தினுடைய அளவு சீராக இருக்க வேணும் அப்படின்னா தினசரி சில முந்திரி பருப்புகளை நம்ம சாப்பிடலாம். முந்திரி பருப்புகளில் நிறைந்திருக்கக்கூடிய மெக்னீசியம் இரத்த நாளங்களை தளர்த்தி ஒற்றை தலைவலியினுடைய அதிர்வெண் மற்றும் தீவிரத்தை குறைக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். எனவே கடுமையான ஒற்றை தலைவலி பிரச்சனையை சந்திப்பவர்கள் முந்திரி பருப்பை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து தீர்வு பெறலாம். கேன்சர் உங்களுக்கு வராமல் தடுக்க, அதாவது புற்றுநோய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வராமல் தடுப்பதற்கு நீங்க முந்திரி பருப்பை தொடர்ந்து தினமும் எடுத்துக்கொண்டிருக்கலாம். தொடர்ந்து முந்திரி பருப்புகளை சாப்பிடுவதால கிடைக்கக்கூடிய முக்கிய நன்மைகள்ல ஒன்று கேன்சர் வருவதற்கான அந்த அபாயத்தை நீங்க போதுமான அளவுக்கு உங்களுக்கு குறைச்சிக்கலாம். முந்திரி பருப்புகளில் ப்ரோ ஆந்தோசைனின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை ஃப்ளவனாய்ட்ஸ்கள் இருக்கு. இது நம்மளுடைய உடல்ல தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் செல் பரவல் மேலும் மேலும் நம்மளுடைய உடல்ல வளராமல் முன்னாடி தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த வளர்ச்சியறிவு தடுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கிறதால தொடர்ந்து நீங்க முந்திரி பருப்பை கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு நீங்க முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். சிறந்த இதய ஆரோக்கியத்திற்கு முந்திரி பருப்புகளில் இருந்திருக்கக்கூடிய அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள், பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உதவிகரமாக இருக்கும். முந்திரி பருப்புகள் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் அதிகமாக இருக்கிறதால இது குறிப்பிடத்தக்க இதய ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். கொலஸ்ட்ரால் அளவை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி, அதாவது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ராலை மட்டும் உங்களுக்கு போதுமான அளவுக்குள்ள வச்சு இதயத்தை உங்களுக்கு ஆரோக்கியமாக பாதுகாக்கும். இதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாரடைப்பு, அப்புறம் பக்கவாதம் போன்ற இதயம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே ஏற்படாம
பார்த்தோம்னா சிறந்த இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு முந்திரி பருப்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவ நன்மைகளை பெற வேண்டும் அப்படின்னா நட்ஸ் மற்றும் விதைகளை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்களில் நீங்கள் சாப்பிட்றதும் அல்லது நீங்கள் தனியாகவே நட்ஸ் மற்றும் விதைகள் எடுத்துக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக முந்திரி பருப்பையும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மேம்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து உங்களுடைய உணவுகளோட இந்த முந்திரி பருப்புகளையும் சேர்த்து சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.